பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். யார் சொஸ்தமாக்கினார்னா சீஷர்கள். அவர்கள் புறப்பட்டு போய் மனந்திருவுகள்னு பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்லை, பிசாசின் கிரியையினால அகப்பட்டு இருந்தவர்களை குணமாக்குகிற வல்லமையை நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அதை விட இன்னொன்று என்னன்னா, வியாதிப்பட்டவங்களுக்கெல்லாம் எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள். யாக்கோபு நிறுவனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு வியாதியா இருந்தால் மூப்பரை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஏன் எண்ணெய் பூசி ஜெபம் பண்றாங்க அப்படின்னா, அந்த எண்ணெய் இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகத்திற்கும் இயேசு கிறிஸ்துடைய வல்லமைக்கும் அடையாளமா இருக்கிறது. இன்றைக்கும் உங்க வீட்டில் பலவீனப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நீங்க உங்க விசுவாசத்தோடு வல்லமையோடு எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணி அந்த வியாதிப்பட்ட இடத்துல பூசி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சுகம் தருவார். கடந்த 2023ஆம் ஆண்டில் நான் அதிகமாக பலவீனப்பட்டு என்னோடய சகோதரி வீட்டில் போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலான்னு நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். அப்போ என்னோடய சகோதரியுடைய இளைய மகள் 3 வயதே ஆன குழந்தை நான் படுத்திருக்கிற அறைக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு ப்ரேயர் ஆயில் அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து, மம்மி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி இயேசுவின் ரத்தம்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி கை காலெல்லாம் பூசிக்கிட்டே இருப்பா. பாருங்கள், நாள் அடைவில் கர்த்தர் என்னை சுகமாக்கினார். அந்த சின்ன குழந்தையுடைய விசுவாசம், அல்லேலூயா, அந்த எண்ணெய் ரத்தமாய் மாறிற்று. கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். ஆகவே நீங்கள் தைரியமாய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே சொஸ்தமாக்குவார். ஆமேன். God bless you. Praise the Lord.